கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விரதமிருந்து இருமுடி அணிந்து பக்தர்கள் செல்வது வழக்கம். சபரிமலை சீசனான டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் சபரிமலையில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். இந்த வருடமும் சபரிமலை சீசன் தொடங்கியிருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை வழிபட்டும் வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் இந்து அறநிலைத்துறை உள்ளது போல கேரளாவில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கோவில்களை கட்டுக்குள் வைத்து பராமரித்து வருகிறது. இதற்கிடையே சபரிமலையில் நடைபெற்று வரும் மகரவிளக்கு பூஜைக்கு வருகை புரியும் பக்தர்களுக்கு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. சபரிமலையில் அன்னதானம் வழங்கி அனுமதி அளித்ததற்காக கேரளத்தில் ஆளும் இடதுசாரிகள் கூட்டணியான LDF முதல்வர் பினராயி விஜயன், மாநில தேவசவாரி அமைச்சர் VN வாசன், TDP தலைவர் மற்றும் MLA ஆகியோரை பாராட்டும் வகையில் அவர்களது புகைப்படங்கள் இடம்பெற்ற பதாகைகள் துறவூர் மகாசேஸ்திரம் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து ஆலப்புழா மாவட்டத்தின் சேர்தலாவுக்கு அருகில் உள்ள துறவூர் மகாசேஸ்திரம் கோவிலில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வைக்கப்பட்டிருந்த பதாகைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அளிக்கப்பட்ட புகாரை கேரள உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்து வருகிறது. நீதிபதிகள் அனில் K. நரேந்திரன், முரளி கிருஷ்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. இதுகுறித்து நீதிபதிகள் கூறுகையில், கோவில்களை நிர்வகிக்கும் பொறுப்பு மட்டுமே திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே தங்களை கோவில்களின் உரிமையாளர்களாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு எண்ணக்கூடாது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடவுளை வழிபடவே வருகின்றனர். முதல்வர், MLAக்கள் வாரிய உறுப்பினர்களின் முகங்களை பார்ப்பதற்கு அல்ல. மேலும் பக்தர்களின் பணத்தில் பதாகையா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளனர். சபரிமலை செல்லும் பக்தர்கள் இளைப்பாறும் பகுதியாக துறவூர் கோவில் திகழ்ந்து வருகிறது. அங்கு வரும் பக்தர்களுக்கு உரிய வசதிகளை செய்து தருவதே திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் பணியாகும். அதை விடுத்துவிட்டு பக்தர்களிடம் வசூலிக்கும் பணத்தில் பதாகைகளை வைக்கும் பணியில் கோவில் நிர்வாக குழு ஈடுபடக்கூடாது. இந்த விவகாரம் தொடர்பாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு மற்றும் பிற அதிகாரிகள் பதிலளிக்க வேண்டும். மேலும் தங்களின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வரும் பல்வேறு கோவில்களிலும் இதுபோன்ற பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் நீதிமன்றத்திடம் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தெரிவிக்க வேண்டும் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் ஆயிரக்கணக்கான கோவில்கள் உள்ளன. அந்த கோவில்களை முறையாக பராமரிப்பது, சரியான காலத்தில் கும்பாபிஷேகம் செய்வது உட்பட அடிப்படை பணிகள் எதையும் செய்யாமல் அறநிலையத்துறை தோல்வியடைந்து விட்டது என்ற புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. மேலும் தமிழக கோவில்களிலும் அறநிலைத்துறை அமைச்சர், முதல்வரின் படங்கள் இடம்பெற்று பதாகைகள் வைக்கப்பட்டு வருகிறது. கேரளாவில் கொடுத்த வழக்கை போல தமிழகத்திலும் வழக்கு தொடர்வதற்கு இந்து அமைப்புகள் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவ்வாறு நீதிமன்றத்திற்கு சென்றால் கேரளாவில் கொடுத்த தீர்ப்பை போல தமிழகத்திலும் தீர்ப்பு கொடுக்கப்படும். இனி பக்தர்களின் பணத்தில் தமிழக அரசு விளம்பரம் செய்ய முடியாது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.